வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து விதமான பூஜை பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட வாங்கிக்கலாம். புதிதாக மாந்திரீகம் பழகுறேன் அப்படின்றவங்களும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து விதமான காளி இயந்திரங்களும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். மை வச்சு பலி குடுத்து நம்ம தருவோம். இல்ல வெறுமனே எனக்கு எந்திரம் மட்டும் போதும். நான் பலி குடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஆண், பெண் வசிய விபூதியும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ண வசியப்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு பெண் ஒரு ஆண வசியப்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பெண் ஒரு ஆண வசியப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க உச்சந்தலையில போட்டு விட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வசியமாயி போயிருவாங்க. காளி வசிய மை வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, காளி கவச எந்திரங்கள் வேணும் அப்படின்னாலும் குடும்பத்துல எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. காளி கவச எந்திரங்கள் வேண்டும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதேபோல சிறு குழந்தைகள் அடிக்கடி பயந்து அழுது எந்திரிக்குது அப்படின்னாலும் சரி, நம்மகிட்ட தாயத்த வாங்கிக்கலாம். அதுபோல ஏவல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதையும் நம்ம சரிப்படுத்தி தருவோம். அதேபோல குடும்பத்துல வீட்டுக்கு அடிக்கடி குலதெய்வமோ, இல்ல வணங்கக்கூடிய தெய்வமோ வரமாட்டேங்குது. அடிக்கடி கட்டு போட்டுர்றாங்க. இல்ல அப்படின்னா எதிரிகள் ஏதாவது மாந்திரீக பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட அஷ்டபந்தனம் முறை நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, 8 வருஷத்துக்கு கவசமா குடும்பத்த காத்து ரட்சிக்கும். இத குடியிருக்கும் வீட்லயும் வச்சுக்கலாம். அதேபோல கோவில்களுக்கு ஒரு சில நபர்கள் தனியா கோவில் கட்டியிருப்பாங்க. இதுல அடிக்கடி கட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தெய்வம் பேச மாட்டேங்குது அப்படின்ற நபர்களும் கோவில சுத்தியும் இத பிரயோகம் படுத்தி வச்சுக்கலாம். அதேபோல எதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. எதிரி பண்ணக்கூடியது எதிரிக்கே திரும்பணும் அப்படின்றவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பொருட்கள வாங்கி வீட்ல பதிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதிரி என்ன பண்றாங்களோ அது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கே திரும்பிக்கும். அதுபோல கணவனோ, மனைவியோ கள்ள தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா, அதையும் பிரிச்சு குடுப்போம். அதேபோல கணவன், மனைவி ஒற்றுமையா இல்ல பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கும் நம்ம சரிப்படுத்தி தருவோம். அதேபோல ஒரு சில மைமுறைகள் நம்மகிட்ட யாரும் கேட்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதிமைக்கு மை, பாதாள மை இது போல மை விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட கேட்காதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழிக்கு தான் முக்காவாசி நபர்கள் பயன்படுத்துறாங்க. அதனால அத மட்டும் நம்மகிட்ட கேட்காதீங்க. அனைத்து விதமான மைகளும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதேபோல மோகினி எந்திரங்களும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். மோகினி வசியம் எந்திரங்களா இருக்கட்டும், அப்படி இல்ல அப்படின்னா, பொதுவாக அனைத்து நபர்களும் நம்மளுக்கு வசியமாகணும் அப்படின்ற நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட மோகினி வசிய இயந்திரங்கள் வாங்கிக்கலாம். நீங்க எந்த பொருட்கள் கேட்டீங்க அப்படின்னாலும், ஒரு 10லிருந்து ஒரு 15 நாள் அதிகபட்சம் சொல்றேன். ஒரு 10லிருந்து ஒரு 15 நாட்குள்ளேயே நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாட்களே குடுத்துறலாம். ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் தரணும். நேர காலங்கள் பார்த்து அந்த அந்த மைக்கோ, இல்ல எந்திரங்களுக்கோ பூஜை செஞ்ச பிறகு தான் தரணும். அதற்குண்டான கால அவகாசங்கள் தான் 10லிருந்து ஒரு 15 நாள் ஆகும். வேணுன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நம்பர் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, WhatsAppல தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சில நேரம் ஃபோன் எடுப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா, WhatsAppல நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, கொரியர்ல அனுப்பி வச்சிரலாம். நன்றி, வணக்கம்.